நீங்கள் பிரகாசிக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய தொழில் பிரகாசிக்கணும். உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய கல்வியிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் பிரகாசிக்க வேண்டும். எழும்பி பிரகாசி. அவர் வெளிச்சம் உங்கள் மேல் இருக்கிறது உண்மை. பிரகாசிக்கிறது, செய்யறது, அந்த எஃபோர்ட் எடுக்கிறது உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். பிசாசுடைய விருப்பம் என்ன தெரியுமா? முதலாவது உங்களை பிரகாசிக்கிறத நிறுத்த வைப்பார். ரட்சிக்கப்பட்ட பிறகும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் பிரகாசிக்க தயங்குகிறவர்கள், பிரகாசிக்க யோசிக்கிறவர்கள், பிரகாசிக்க தெரியாதவர்கள். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பிரகாசிக்கணும். சபையில நீங்க பிரகாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.